அப்படியே லாட்ரி கொட்டுற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சிங்கிறது வந்து உங்களுக்கு வளர்ச்சியை, சந்தோஷத்தை, சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும், எங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படக்கூடாது, ஆனால் செலவானாலும் கவலை இல்லை அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் சிம்மராசி நண்பர்களுக்காக திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி 2026 ஜூன் 1ஆம் தேதி இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இதுதான் குரு பெயர்ச்சி. இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு வரார். சுப செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது, ஆனால் தூக்கத்தை கெடுப்பார். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, தூக்கத்தை கெடுக்கிற? நம்ம 12ஆம் இடம் அயன சயனஸ்தானம். ரகசியங்கள் உடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உங்களை பற்றின ரகசியங்கள் உடையும், உங்கள் வாழ்க்கை துணை பற்றிய ரகசியங்கள் உடையும், உங்கள் குடும்பத்தை பற்றிய ரகசியங்கள் உடைந்து அதனால் ஆதாயம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து உங்களுக்கு அமோக பலன்களை கொடுத்தாலும் நிறைய செலவு கொடுக்கும். வருமானமே இல்லை சார், ஆனால் வருமானத்தை பற்றி கவலைப்படாதீங்க, குடும்பத்தினரின் சப்போர்ட் கிடைக்கும். ஏன்னா 2ஆம் இடத்திற்கு லாபஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு குரு வரார். ஸோ குடும்பத்தினரால் ஆதாயம் ஏற்படும். மூத்த சகோதரர்களின் குடும்பத்தினர் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்கள் குடும்பத்தில், அதாவது மூத்த சகோதரர்களுடைய குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் சொந்தமாக இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சார் நான் குடும்ப தலைவி, வேலைக்கும் போகல, என் பையனோ பொண்ணோ வீடு வாங்கியிருக்காங்க, என் கணவர் வாங்கியிருக்காரு, நான் எப்படி சார் வாங்குவேன்னா, நீங்கள் வாங்க மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு ஏதாவது ஒரு சொத்து, பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. உடனே சொத்துன்னா என்ன, லேண்டு மட்டும் சொத்து கிடையாதுங்க. ஏதாவது ஒரு நகை, ஏதாவது ஒரு பொருள் அம்மா வீட்டிலேருந்து வந்ததுனால அதுவே சொத்து தான். தாயாரின் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகள் ஏற்பட்டு அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நீங்கள் நிலம் வாங்கி போட்டிருக்கீங்க, அந்த நிலத்தின் மூலமாக உங்களுக்கு லாபம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 4ஆம் இடம் நிலம், வீடு, மனை, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை, நகைகள் வாங்குவது போன்ற விஷயங்கள். அந்த நிலத்தை நீங்கள் அடமான வச்சோ இல்லை நிலத்தை விற்றோ உங்களுடைய பணத்தை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்காக கடன் வாங்குவாங்க. ஆனால் உங்களுக்கு 12ஆம் இடத்துலேருந்து குரு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால புதிய கடன் மட்டும் இல்லை, பழைய கடனை அடைக்கிறதுக்கான முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். 8ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு. திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஆதாயம் அதிகரிக்கும். எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகும். உங்கள் வாழ்க்கை துணையின் குடும்பம் சார்ந்த விஷயங்கள், உங்கள் கணவருடைய குடும்பம் இல்லை உங்கள் மனைவியோட குடும்பம், அது என்ன சார் அப்படின்னா அவங்க சைடு, அவங்க அப்பா அம்மா சைடு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே சமயம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்ன சார் திடீர் அதிர்ஷ்டம்? லாட்ரி டிக்கெட், இல்லாட்டி நகையை எங்கேயோ வச்சுருப்பீங்க, திடீர்னு அது கைக்கு கிடைக்கும். உங்கள் தாத்தா காலத்து நகை கைக்கு எப்படி இருக்கும்? நிறைய பேருக்கு ஷேர் ட்ரேடிங் பற்றி தெரிய மாட்டேங்கிறது. ஆனால் எப்போவோ போட்டு வச்சுருந்த ஷேர் ஒரு திடீர்னு 10 ரூபாய்க்கு வாங்கி போட்டிருப்பீங்க. இன்றைக்கி ஒரு ஷேரோட விலை 2500 போகிறதுன்னு என்ன பண்ணுவீங்க? அதை விற்க மாட்டீங்க. இல்லை லாக்இன் பீரியடில் இருக்கக்கூடிய ஷேரை விற்றீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ லாக்இன் பீரியட் க்ளோஸ் ஆகிடுது, லாக்இன் பீரியட் ரிலீஸ் ஆகிடுது, இப்போ விற்கலான்னு போனால் அது அதுவும் குறிப்பாக இன்ஃபோசிஸ் ஷேராக இருக்கட்டும், கேட்கவே வேணாம், அப்படியே லாட்ரி கொட்டுற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கொள்ளு பாட்டி, எள்ளு பாட்டி, கொள்ளு தாத்தா யாராவது சொத்து வாங்கி வச்சுருந்தாங்க, அது கவனிக்கவே இல்லை. யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒரு இடம் இருக்குது போய் பாருன்னு. போய் பார்த்தா உங்கள் தாத்தா பாட்டி கொள்ளு பாட்டி பேரில் இருக்கும். அவங்க மூலமாக சொத்து வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் இல்லை, உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் வருமான அதிகரிப்பு ஏற்படும். உங்களுடைய குழந்தைகள் இத்தனை நாளாக வேலையே இல்லாமல் உட்காந்துருப்பாங்க, 2 வருஷமா 3 வருஷமா, இப்போ அவங்களுக்கு வேலை கிடைக்கும். அவங்களால குடும்ப வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தாரால் உங்களுக்கு லாபம் ஏற்படும். ஸோ மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சிங்கிறது உங்களுக்கு வளர்ச்சியை, சந்தோஷத்தை, சுகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடல் கடந்த பயணம் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும், ஆனால் ஒவ்வொரு தடவையும் தடங்களாகும். அது போகாமல் இருக்கிறது நல்லது தான், தப்பு கிடையாது. உங்களுடைய குழந்தைகளின் தேவைகளுக்காக சுப செலவுகள் ஏற்படும். குழந்தைகளுடைய மேல் படிப்பு, குழந்தைகளுடைய திருமணம்,
இதுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த வியாபார ரீதியாக முதலீடுகள் செய்வதற்கோ குழந்தைகள் ரீதியாக முதலீடுகள் செய்வதற்கோ வாய்ப்புகள் ஏற்படும். இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். எங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படக்கூடாது, ஆனால் செலவானாலும் கவலை இல்லை அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஜீவசமாதி, சித்தருடைய ஜீவசமாதி, அந்த சித்தர் ஜீவசமாதியை தேடி கண்டுபிடிங்க. அது நீங்கள் தேடி கண்டுபிடிச்சதாக இருக்கணும். சும்மா ரோட்டில் போகிற வழியில் ஏதோ இங்கே சித்தர் இருக்குன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி திருவண்ணாமலைக்கு கிரிவலம் போகணும். பகல் வேளையில் போகணும், ராத்திரியில் போகக்கூடாது. ராத்திரியில் போகலாம். எப்போ போகணுன்னா விடியற்காலையில் ஆரம்பித்து காத்தால 10 மணிக்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்கணும். அது என்றைக்கு போகணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் கிரிவலம் பண்ணுங்கள். திருவண்ணாமலையில் கிரிவலம் பண்ணணும். திருவண்ணாமலையில் கிரிவலம் பண்ணால் அங்கே என்ன இருக்குது அப்படின்னா, அங்கே ஈஸ்வரன் இருக்காரு இல்லைங்கிறத விட அங்கே சித்தர்கள் வாழ்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய அந்த மூலிகை காற்று உங்களுடைய ஆரோக்கியத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் மனசை ஒரு விதமான தடுமாற்றத்திலிருந்து வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஸோ மொத்தத்தில் உங்களுக்கான பரிகாரங்கிறது சித்தர் வழிபாடு மட்டுமல்லாமல் திருவண்ணாமலை கிரிவலத்தை வெள்ளிக்கிழமை அன்று செய்ய வேண்டும். குரு பெயர்ச்சி திருக்கணித பஞ்சாங்கம் பார்க்குறதா இல்லை வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் பார்க்குறதா அப்படின்ட்டு கேள்வி இருக்குது. ஏன்னா இப்போது ரீசெண்டாக சனி பெயர்ச்சி பற்றி நிறைய பேச்சு வந்தது. முதல்ல அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போகிறேன். காஞ்சி மகா பெரியவர் அவர் தலைமையில் நடந்த ஒரு சதஸ்லேயே சொல்லியிருக்காரு, வாக்கிய பஞ்சாங்கம் தான் முதல்ல வந்தது, திருக்கணித பஞ்சாங்கம் அதுலேருந்து தழுவி அதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணி கொடுக்கப்பட்டது. அதனால் இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தை கோயில்களுக்கு மட்டுமே பயன்படுத்திக்கலாம். திருக்கணிதத்தை டே டு டே லைஃப்க்கு யூஸ் பண்ணலான்ட்டு அவருடைய திருவாயாலேயே சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அவருக்கு மிஞ்சின அறிவாளி யாரும் நம்ம தமிழ்நாட்டில் உலகத்தில் கிடையாது. அதனால் அவருக்கு மிஞ்சின சொல் வேறு யாருதும் கிடையாது. அதனால் அந்த வாக்கிய பஞ்சாங்கங்கிறது இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதுதான் இன்றைக்கும் கோயிலில் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் திருக்கணிதம் அதுலேருந்து எடுத்து அதை அப்டேட் பண்ணி கொடுக்கப்பட்டது தான் இந்த திருக்கணிதம், திருப்பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க. அந்த திருப்பஞ்சாங்கம் உங்களுக்கு மனித இயல்புகளுக்கு மனித வாழ்க்கைக்கு ஒத்து வரக்கூடியதாக இருக்குது. அதனால் நான் ஃபாலோ பண்ணுறது திருப்பஞ்சாங்கம்னு சொல்லக்கூடிய திருக்கணித பஞ்சாங்கத்தை வச்சு தான். அந்த திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் வருகின்ற ஜூன் 1ஆம் தேதி 2026 ஜூன் 1ஆம் தேதி இரவு 11 மணிக்கு மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடான கடக ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இதுதான் குரு பயிற்சி. வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் மே மாதம் 26ஆம் தேதியே நடக்க போகிறது. அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நான் கொடுக்கறது திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு. இந்த குரு பயிற்சியில் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு குரு பயிற்சி ஜூன் 1ஆம் தேதி நடக்கிறது ராத்திரி 11 மணிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அக்டோபர் 31ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் அதிசாரமாக கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசம்பர் 13, 2026 அன்னைக்கு அந்த சிம்ம ராசியிலேயே அதிசாரமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி நகர ஆரம்பிச்சிருவார். இது டிசம்பர் 13ஆம் தேதியிலேருந்து நடக்கும். ஜனவரி 24, 2027 அன்னைக்கு குரு பகவான் சிம்ம ராசியிலேருந்து வக்ரகதியில் கடகராசிக்குள்ள உச்சஸ்தானத்துக்குள்ளேயே வக்ரகதியில் வர்றார். அந்த இடத்துல வக்கரமாக பின்னோக்கி ஜனவரி 24 ஏப்ரல் 13, 2027 வரைக்கும் இருப்பார். அந்த இடத்துலேயே இருப்பார், வக்கரகதியில் இருப்பார். அந்த ஏப்ரல் 13, 2027 அன்னைக்கு குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சு அதுலேருந்து மறுபடியும் நேர் நோக்கிய பயணம் ஏற்பட்டு 2027 ஜூன் மாதம் 26ஆம் தேதி அன்று தன்னுடைய உச்சஸ்தானத்திலிருந்து சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். கடகராசிலிருந்து சிம்ம ராசிக்கு. ஸோ இப்போ நம்ம பலன் எப்படி இருக்குன்னா நம்ம பொதுவாக தான் சொல்ல போகிறோம். ஆனால் நம்ம பலன் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்கும் ஒரு விதமான பலன் இருக்கும், நல்ல பலன் இருக்கும் எல்லாருக்குமே. அக்டோபர் 31லேருந்து டிசம்பர் 13 வரைக்கும் சிம்ம ராசியில் இருக்கும் பொழுதும் நல்ல பலன் தான் இருக்கும். அவர் அதிசாரமாக போகிறது நல்லது தான். ஆனால் வக்ரகதி ஆரம்பிக்கும் போது டிசம்பர் 13 வக்ரம் சிம்மத்தில் ஆரம்பம். அந்த டிசம்பர் 13லேருந்து ஏப்ரல் 13 வரைக்கும் இந்த நாட்கள், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் 13, 4 மாதம்
கொஞ்சம் எல்லாருமே கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஆனால் உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருந்தால் இந்த வக்கர காலம் ஒரு பொன்காலமாக இருக்கும், பொற்காலமாக இருக்கும். அதனால் அந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி வாகை சூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஏப்ரல் 13லேருந்து 2027 ஜூன் மாதம் வரை, 2027 ஜூன் 26 வரை உங்களுக்கு குருவின் பாதசாரம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் உங்களுக்கு எல்லாருக்குமே குரு பயிற்சி பலன்கள் நற்பலன்களாக இருக்கும். பொதுவாக சனி பயிற்சி ஆகிறதுக்கு முன்னாடி, சனி அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே உங்களுக்கு நெகட்டிவ் பலன்களை காமிச்சிடுவார். இப்போ சனி மீனராசியில் இருக்கிற மேஷராசிக்கு போனால் என்ன பிரச்சனை வருமோ அது மீனராசியில் இருக்கும்போதே கடைசி 6 மாதத்தில் காமிச்சிடுவார். ஆனால் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா, அங்கே போகிறதுக்கு முன்னாடி காமிப்பார். அங்கே போயிட்டு மறுபடியும் ஒரு நெகட்டிவை கொடுத்துட்டு திரும்பி அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கடைசி 4 மாதம் ரொம்ப சூப்பராக கொடுத்துட்டு போகிற 4லேருந்து 6 மாதம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் லைஃப்பை பிளான் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கோங்க. இந்த குரு பயிற்சி நடக்கும்போது சனி ஒரு தடவை வக்கரமாகிறாரு, வக்கர நிவர்த்தி அடைகிறாரு. அதுக்கப்புறமா டிசம்பர் 6, 2026 அன்னைக்கு ராகு கேது பயிற்சி நடக்க போகிறது. இந்த ராகு கேது பயிற்சி அதாவது டிசம்பர் 6லேருந்து ஜனவரி 24 வரைக்கும் சிம்ம ராசியில் கேது இருப்பார். அந்த சிம்ம ராசியிலேருந்து கேது எங்கே வருவார்னா கடகராசிக்கு வந்துடுவார். அந்த ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் கேதுவோடு இணைகின்ற குரு நிறையா பேர்த்துக்கு ஆன்மீக நாட்டத்தை ஜாஸ்தி பண்ணுவார். இன்ஃபேக்ட் அப்போ நிறையா கோயில் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, நிறைய கும்பாபிஷேகங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சன்னியாசிகளுக்கு நேரம் சூப்பராக இருக்கிறதுக்கான, அதாவது சன்னியாசிகளுடைய குரல் ஓங்கக்கூடிய நேரம் விட்டது. அதனால் இத்தனை நாளாக சன்னியாசிகளுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் சங்கடங்களை தந்து கொண்டிருந்த நபர்களிலிருந்து, அந்த நபர்களால் ஏற்பட்ட அவமானத்திலிருந்து சன்னியாசிகளுக்கு முன்னேற்றம் ஏற்படும். அது மட்டும் இல்லை, குலதெய்வ வழிபாட்டை அந்த சமயத்தில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் அமோக பலன்கள் ஏற்படும். இதுதான் இந்த குரு பயிற்சியினுடைய பொதுவான சிச்சுவேஷன். பொதுவாக பொன்னிறத்தோன்னு சொல்லக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்சஸ்தானத்தை அடையும் பொழுது நற்பலன்களை கொடுத்து கொண்டே இருப்பார். அதன் பிரகாரம் இந்த குரு பயிற்சி 2026 to 27 குரு பயிற்சிங்கிறது 12 ராசிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் வளர்ச்சியை தான் கொடுப்பாரே தவிர தாழ்ச்சியை கொடுக்க மாட்டார். இறங்கு முகம் இருக்காது. அதனால் நீங்கள் யாருமே கவலைப்பட வேண்டாம். இருப்பினும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் பாதிப்புகள் இருக்கா, குரு கெட்டு போயிருக்காரா, இல்லை எதிரி வீட்டில் உட்காந்துருக்காரா, நீச்சமாக இருக்காரா, இதெல்லாம் பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த பலன்கள் அதிகமாகவோ குறைவாகவோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சம்பந்தமாக ஏதாவது விவரங்கள் வேணும், எங்கிட்ட கன்சல்டேஷன் கேட்கணும் அப்படின்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்களில் தொலைபேசி அலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு நேரடியாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் நற்பலன்கள் கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் மனதார பிரார்த்தனைகளை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.